இந்தியா இங்கிலாந்து கடையில் 5th அண்ட் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். முதல் 4 டெஸ்ட்டில் 2-1 அப்படின்னு இங்கிலாந்து தான் லீடில் இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் பெட்டராக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் அந்த ரீச் பண்ணுற இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் 11 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 3:30 PM ஸ்டார்ட் ஆகுது. கெனிங்டன் ஓவலில் தான் இந்த போட்டி. லண்டனில் ரெயின் அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு டே அண்ட் 4th and 5th டேயில் ரெயின் இருக்குது. ரிசல்ட் ஓரியன்டாக அந்த கிரவுண்ட் நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. இப்போயுமே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கிராஸ் விட்டு ரெடி பண்ணியிருக்கனால ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல அசிஸ்ட் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவில் ஸ்கோர்ஸ் இருந்திருக்கு. 300+ நிறைய வந்திருக்கு. அதை பார்க்கணும். அண்ட் பழைய கிரவுண்டு ரொம்ப நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 180 செஞ்சுரி ஸ்கோரு, 147 5+ விக்கெட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த 180 செஞ்சுரியில் ராகுல் அவரோட செஞ்சுரியும் இருக்குது. 2018 போனப்போ 149 150 மிஸ் பண்ணார் அந்த ஒரு விஷயம். அண்ட் ஓவராலாக ரீசெண்டாக ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கணும். பட் ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடம் எப்படி மாற்றுது ட்ராக்கை அப்படின்னு பார்க்கணும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் என்ன பண்ண போகிறாங்க, சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு முதல் நாள் கொஞ்சம் க்ளவுடோடு இருக்குது அப்படின்றது தான். பட் சேஸ் பண்ணி இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா? 263 தான் அதிகபட்ச சேஸ் சக்ஸஸ் அப்படின்னு இருந்திருக்கு. அதுவுமே நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லணும். 1902 தான் அந்த மாதிரி ஒரு சேஸ் இருந்திருக்கு. அதனால் இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட் பண்ணி ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. 4th இன்னிங்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது கெனிங்டன் ஓவலில். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 சூப்பராக இருக்குது. நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பு. ஜிஎஸ்டி கிடையாது, வித்ரா சார்ஜ் கிடையாது, என்ட்ரி ஃபீ லோவாக இருக்கும். இந்த வகையில் ரொம்ப பெஸ்ட்டு. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. MVP கான்செப்ட் இருக்குது. ட்ரேடிங் கான்செப்ட் மட்டும் தமிழ்நாட்டில் அலௌடு இல்லை அப்படின்றனால அது விளையாட முடியாது. மற்றபடி இது சூப்பரான ஆப்பு. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இங்கிலாந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக கேப்டன் ஸ்டோக்ஸ் இல்லை, ஷோல்டர் இன்ஜுரி காரணமாக. ஸோ அங்கே ஒல்லி போப் லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக் ரோலி பென்டக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. பென்டக்கெட் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஜாக் ரோலி ஒரு சில போட்டிகள் ஓகேவாக இருந்திருக்காரு. ஜோ ரூட் சூப்பராக விளையாண்டுருக்காரு. ஹாரி ப்ரூக்கு டெஸ்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேன். பட் அந்தளவுக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு ஷோ பண்ணுறாரா அப்படின்னு இல்லை. ஜாக்கப் பெத்தல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு லோன் ஸ்பின்னராக இவரை தான் யோசிப்பாங்க. கூட ஜோ ரூட் சப்போர்ட் பண்ணுவார். 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஸ்பின் பேஸில் அப்படின்னு இருக்காங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்த கிராஸ் இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கனால இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு குறிப்பாக அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் இல்லை. லியாம் டாசனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சோயப் பசீராக இருக்கட்டும், அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அதனால தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும்னா அவங்கள பவுல் பண்ண வச்சுக்கலாங்கிற ஆங்கிளில் தான் ஜாக்கப் பெத்தலை இந்த மேட்ச்சுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ரெஸ்ட்டு. ரொம்ப லாங் பிரேக் அப்புறம் தான் இந்த டெஸ்ட் சீரியஸில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ தொடர்ந்து அவரை பவுல் பண்ண வச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறனால அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கூட பும்ராக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். சாமுல் குக்குக்கு வாய்ப்பு இல்லை. பிரைடன் காசையும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஜாக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் இருப்பார். ஸோ பார்த்துக்கணும். அண்ட் ஜாக்கப் பெத்தல் டீசெண்டாக விளையாடக்கூடிய எபிலிட்டி, நல்லா விளையாடுவார். சொல்லப்போனால் பேட்டிங் பேஸில் ரீசன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஜேமி ஸ்மித்து சூப்பராக பேட் பண்ணுறாரு. அண்ட் குறிப்பாக இந்த கண்டிஷனுக்கு விக்கெட் கீப்பர் கேட்ச் இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கும். கிறிஸ் வோக்ஸு, கஸ் அட்கின்சன், ஜேமி ஓவர்டன் அப்படின்ற அளவுக்கு இந்த பேட்டிங் டெப்த்து இங்கிலாந்து எப்பயுமே இந்த பேட்டிங் டெப்த் வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த ஃப்ரீ ஃப்ளோ பேட்டிங்கை இப்போ நம்ம சொல்கிறோம். கிரிக்கெட்டில் ரொம்ப அதிரடியாக விளையாடுறாங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேஸ்பால் அது இதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் ரொம்ப காலமாக பார்த்திங்கன்னா இவங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ஆடுறது, எண்டு வரைக்கும் பேட்டிங் டெப்த்தை வச்சுக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது வழக்கமான ஒன்றாகவும் இருக்குது. ஜோ ஸ்டங் டீசெண்டாக விக்கெட் எடுத்தார். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பயங்கர கலக்கில் அகேன்ஸ்ட் இந்தியா இருந்தது ஞாபகம் இருக்கும். இந்தியாவில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஜஸ்பிரிட் பும்ராவுக்கு ரெஸ்ட்டுங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது. ஒரு ரெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு நாராயண் ஜெகதீசனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவருக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக பார்க்குறேன். ஏன்னா த்ரூஜ்ரோல் விக்கெட் கீப்பராக இருந்தது மட்டும் இல்லை, இந்த கண்டிஷனுக்கு செட் ஆகிருக்கார்.
கடந்த 2 போட்டியில் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணார், ரிஷப் பண்ட் இருந்தால் கூட. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக த்ருவ் ஜுரலுக்கு தான் வாய்ப்பு இருக்கும், நாராயண் ஜெகதீசனுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் குல்தீப்பை பற்றி பேசினாங்க நிறைய. இந்த போட்டியில் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராஸ் இருக்குது, ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் அசிஸ்ட்டு, அவங்க அது இங்கிலாந்தோட 11 ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது டெஃபினட்டாக குல்தீப்புக்கான வாய்ப்பு இன்றைக்கும் இல்லை. ஸோ சர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப், பிரசித் அண்ட் சிராஜ் அப்படின்ற மாதிரி 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட 2 ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் தான் போவாங்க. அண்ட் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு தொடர்ந்து இருக்கும்னு தோணுது. இல்லை அந்த இடத்துல மாற்றி யோசிக்கிறாங்களா? அபிமன்யு ஈஸ்வரனை எவ்வளோ காலம் இன்னுமே பெஞ்சில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. எனிவே ஒருவேளை ரிஷப் பண்ட் இருந்திருந்தால் த்ருவ் ஜுரல் தொடர்ந்து இருக்கிறாரு, பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற வகையில் பெட்டராக இருக்கனால த்ருவ் ஜுரலை மேலே வச்சுட்டு கூட ரிஷப் பண்ட்டை விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு யோசிச்சிருக்கலாம். பட் ரிஷப் பண்ட் இல்லாததுனால சாய் சுதர்சன் தொடர்ற மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். எனிவே சாய் சுதர்சன் நல்லா விளையாடுவார் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸில் ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டுருக்கார், மற்றபடி சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம், அவரோட ஸ்ட்ரென்த் இன்னுமே பெட்டராக இருக்கும். கேஎல் ராகுல் இங்கே செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதனால் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். போன போட்டியில் இவர் ஆரம்பத்தில் கொடுத்த கான்ஃபிடென்ட்டு, ரொம்ப சூப்பராக விளையாண்ட கான்ஃபிடென்ட்டு தான் அடுத்தடுத்து செஞ்சுரிஸ் வந்தது. ஸோ கில்கிட்டருந்து, ஜடேஜா, வாசிகிட்டருந்து வந்தது. ஸோ அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்சிடெண்ட் இருந்தது. ஒன்று ரிஷப் பண்ட்டு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அது ஃப்ராக்சர் லெக்கோடு திருப்பி பேட் பண்ணது பயங்கர போராளி அப்படின்னுங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுது. அதே நேரத்தில் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் விளையாடும்போது ஸ்டோக்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்கள் பால் போடுங்க, நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் டிசிஷன் எடுத்தது. அதுக்கு சப்போர்ட்டாக கில் இருந்தது, இதுவுமே நல்லா இருந்தது. ஸோ அதில் சில நேரங்களில் ஸ்டோக்ஸ் மேலே மிஸ்டேக்காகவும் நம்ம விமர்சனம் நிறையா வைக்கிறோம். இதே 3 விக்கெட் 2 விக்கெட் நீங்கள் இருக்கும்போது இப்படி பண்ணுவீங்களா அப்படிலாம் நிறைய கேள்விகள் வச்சாங்க. பட் ஜென்ரலாக டெஸ்ட் கேப்டன் ஓகே இதுக்கப்புறம் நம்மளால் முடியாது, இந்த மேட்ச் ட்ராவில் தான் போய் முடியுங்கும்போது 1 hour பிஃபோர் இதை பண்ணுவாங்க. இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான், விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயமே கிடையாது. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்கோருக்கும் ஒரு பக்கம் பார்த்தாங்க. அடுத்த போட்டிக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்ற இடத்துல ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தரை பேக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துலையும் யோசிச்சிருக்காங்க. அது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நல்ல டிசிஷன் தான். பட் அந்த இடத்துல பெரிய விமர்சனமாக யோசிக்க தேவையில்ல, கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சா ஓகேன்னு நினைக்கிறேன். எனிவே ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நல்லா கான்ஃபிடென்ட்டோடு வந்திருப்பாங்க. பவுலிங் பேஸ்லையும் அந்த அவுட்புட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ அசிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. கண்டிஷன் லேட்டாக கொஞ்சம் பேட்டருக்கு பெட்டராக இருக்குங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். த்ருவ் ஜுரல் டீசெண்டான பேட்டர், நல்லா விளையாடக்கூடிய பேட்டர் கூட. அண்ட் சர்துல் தாக்கூர் ஹேண்டியாக பேட் பண்ண முடியும். ஆகாஷ் தீப் குயிக்காக அந்த ஹிட்டிங் அப்படிங்கிற இடத்துல இருக்க முடியும். அண்ட் பவுலிங் பேஸில் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆகாஷ் தீப் ஒரு போட்டியில் நல்லா பண்ணதுனால ஜெயித்தோம். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத போட்டியில் தான் ஜெயித்தோம் அப்படிங்கிறதும் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா தான் நல்லா பண்ணியிருக்காரு, அவரை மிஸ் பண்ணது கொஞ்சம் ஹாஸ் கால் தான். பட் என்ன பண்ண முடியும், இன்ஜுரியை மேனேஜ் பண்ணணுன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை அவுட் பண்ணி தான் பார்க்கலாம். பிரசித் அந்த இடத்துல வருவார். முகமது சிராஜ் தொடர்ந்து பவுல் பண்ணார், ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் சிராஜிட்ட இருக்குது. சில நேரங்களில் மட்டும் அந்த எஃபெக்டிவ் பவுலிங் சிராஜிட்டேருந்து வரல இந்த சீரீஸில், அதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு டீம் பார்க்கும்போது ராகுல் நல்லா பண்ணியிருக்காரு, ரூட் இங்கே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கணும். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேஸில் ரீசெண்டாக நல்லா இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் ரீசன்ட் டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை ஸ்கோரிங் 820 இந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்கோர் கூட ரீசனாக வந்தது இந்த சீரியஸில். ஸோ அதாவது இந்த இங்கிலாந்தோட டொமஸ்டிக் சீரியஸில். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் எண்டில் இருக்கலாம். பட் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு டேயில் டிஸ்டர்ப் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஏர்லி க்ளவுடு. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்விங் இந்த மாதிரி விஷயங்கள் கிடச்சி மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு இடத்துல கொலாப்ஸு. ஏன்னா ஆஸ்திரேலியா இந்த பர்டிகுலர் 44 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் டே நல்ல பேட்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. 4th and 5th டே மறுபடியும் கண்டிஷன் மாறுது, கொஞ்சம் கூலராக போகுது. அந்த மாதிரி இடத்துல எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்க போது, கொஞ்சம் பால் ஓல்ட் ஆகும்போது கொஞ்சம் பெட்டராக பேட்டுக்கு வரும், அதில் டவுட்டே கிடையாது. அந்த பிச்சும் ஓல்ட் ஆகும்போது அந்த 4th and 5th டே பெரிய டிஸ்டர்ப் பண்ணாதான். நான் ஃபஸ்ட்டு டே டிஸ்டர்ப் இருக்கிறதுனால சேஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சேஸ் பண்ணி இங்கே அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இல்லை. ஓரளவுக்கு ஓவரால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 40-30 அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்குது. ஏன்னா 108 போட்டி ஓவரால் நடத்தியிருக்காங்க.
லார்ட்ஸ் லண்டனுக்கு அப்புறம் கெனிங்டன் ஓவலில் தான் அதிக போட்டிகள் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 30 போட்டிகள் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் இருந்தாலுமே 263 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸு அதுவே 1902 தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த சேஸ் ப்ரிஃபர் பண்ண யோசிப்பாங்களா என்ன அப்படின்னு பார்க்கணும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் மோஸ்ட்லி நம்புகிறேன். அண்ட் அதில் இந்தியா வந்து டாஸ் இது வரைக்கும் அவ்வளோ ஃபேவராக இந்தியாவுக்கு இல்லை. இந்த போட்டி ஃபேவராக இல்லாமல் இருந்தால் இந்தியாவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஏர்லியாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அந்த ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் நல்லா பண்ணுவாங்க நம்புகிறேன். அண்ட் ஓப்பனர்ஸும் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓப்பனர்ஸோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது 38+ அப்படிங்கிற அந்த நம்பரும் இருக்குது. ஸோ இது மற்ற ஓவரால் அப்படிங்கிற ஆவரேஜில் கூட 31+ தான் இருக்குது. பட் ஓப்பனர்ஸுக்கு நல்ல சக்ஸஸ் இருந்திருக்கு, அதையுமே பார்க்கணும். எனிவே இந்த ஏர்லி கூலிங் கண்டிஷன் அப்படிங்கிற அந்த இடத்த அவாய்ட் பண்ணோன்னா நல்ல பேட்டிங் ட்ராக்காக இந்த ட்ராக் இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஜோ ரூட்டு, கேஎல் ராகுல், சுப்மன் கில்ல நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, கேஎல் ராகுல் ஏற்கனவே சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லனால ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருக்கும். பென் டக்கெட், ஜேக்கப் பெத்தல் 2 லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து WTCயோட ஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது அங்கே ஹெட் தான் நல்லா பண்ணார், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற மாதிரி இடத்துல யோசிக்கலாம். அதில் பென் டக்கெட் அண்ட் ஜேக்கப் பெத்தல் அப்படி ஆங்கிளில் யோசிச்சு போகலாம். அண்ட் ரவீந்திர ஜடேஜா இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இங்கே ஹட்டன் தான் பார்த்து பயங்கரமாக விளாண்டுருக்காரு, 300+ அடிச்சிருக்காரு, நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்தை சேர்ந்த ஹட்டன் ரொம்ப முன்னாடி காலத்தில் சொல்கிறேன். ஸோ அவர் பேர்லாம் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் அவருக்கான சக்ஸஸ்ஃபுல் கிரவுண்ட் இது அப்படின்னே சொல்லலாம். பட் எனிவே லெஃப்ட் ஹேண்டர் ஸோ உங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேக்கப் பெத்தல், ஜோஸ் டங்கு, த்ரூஜரல் அண்டு சர்துல் தாக்கூரை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சர்துல் தாக்கூர் சில நேரங்களில் பேட்டிங் பேஸில் நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி இடத்துல கூட அனுப்ப வாய்ப்பு இருக்குது. த்ரூஜரோட பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இருக்க ரீசெண்ட் டேஸில். அண்ட் ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் ஆப்ஷனாகவும் இருப்பார். அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிடில் பேஸில் டாப் ஆட கொஞ்சம் டவுனானா கூட இவர் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நல்ல குவாலிட்டி பேட்டராக நம்ம பார்த்துருக்கோம். ஜோஸ் டங் சக்ஸஸ்ஃபுல் பவுலராக அந்த சீசனில் இருந்திருக்கார். முதல் போட்டியில் நல்லா பண்ணார். நிறைய பேர் ஒரு சைடு போக மாட்டாங்க, அதனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பென் டக்கெட் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், ஜேக்கப் பெத்தல் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரீசன் தான். லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் பென் டக்கெட் அப்படிங்கிற அந்த ஆங்கிலையும் கொஞ்சம் யோசிக்கலாம், ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் த்ரூஜரலா ஜேமி ஸ்மித்தா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுங்க. த்ரூஜரல் இப்போதைக்கு நான் பிக் பண்ணிக்கிறேன். ஜேமி ஸ்மித் ஆன் டைமில் நீங்கள் யோசிச்சுங்க. ஒரு வேளை இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜேமி ஸ்மித் டீசென்ட் சாய்ஸாக நான் பார்ப்பேன். அதே தான் இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் த்ரூஜரல் டீசென்ட் சாய்ஸ். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் பெட்டராக விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். அண்ட் கில்லு, ரூட்டு, கேஎல் ராகுல் எனக்கு கொஞ்சம் அதிகமாக பேட்டர்ஸை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறேன். ஏன்னா பேட்டிங் பேஸில் தான் மேட்சஸ் நிறைய போக போகுது. டக்கெட்டு ஸோ ஒரு பாயிண்டில் மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ஒலிபாப் எடுக்கலாமா அப்படிங்கிற அந்த இடத்த யோசிச்சுங்க. கேப்டனாக இருக்கனால ப்ரெஷரோட விளையாட வாய்ப்பு இருக்குது. இல்லை அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதும் செய்யலாம். ஸோ ஹாரி ப்ரூக் அந்த இடத்துல எடுக்கணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஹாரி ப்ரூக்கா, ஒலிபோப்பா, சாயை கூட கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்துட்டு ஹாரி ப்ரூக்கே பிக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் கிடையாது. ஜடேஜா, வாசி இன்றைக்கி எடுத்துக்கலாம். வாசிக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜேக்கப் பெத்தல் டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடியும். பவுலிங் ஆப்ஷனில் நான் ஜோஸ்டங் மட்டும் எடுத்துக்கிறேன். சிராஜ், பும்ரா இருந்தால் கண்டிப்பாக பும்ரா சைடு தான் நம்ம போக போகிறோம். அண்டு ஜோஸ்டங்கு, ஆகாஷ்தீப் ஸோ உங்களை யோசிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இங்கே பேட்டர் சைடு ஹாரி ப்ரூக் அவ்வளோ யோசிக்க முடியல, இப்போ ரீசெண்டாக அவ்வளோ பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகாஷ்தீப்பை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக ஃபஸ்ட் பவுல் பண்ணுற டீமில் அந்த ஏர்லி பவுலர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ கேப்டன் ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் அந்த ஏர்லி பவுலரை பிக் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். கேப்டன் இந்த போட்டியில் ஸ்பின்னர்ஸ் இல்லை இங்கிலாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஜோ ரூட்டை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல ஸ்பின் அடிஷ்னலாக போடுவார். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இந்தியா சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே ஜோ ரூட்டு அண்ட் மிடில் பேஸில் ஜடேஜா நல்லா விளையாண்டுட்டுருக்கார். பவுலிங்கில் ஓகே விளையாட முடியும். ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் ஆப்ரேக் பவுலில் ரீசெண்டாக சக்ஸஸ் பண்ண ஹர்பஜன் சிங் தான் அதிகபட்ச சக்ஸஸ்ஸு. பேசர்ஸ் தான் நிறைய சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேட்டிங் பேஸில் ஜடேஜா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் அப்படின்ற அந்த இடத்துல வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இல்லை வாசியை ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆப்ரேக் போல தான் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்க்ளூஷனும் இருக்குது. மிடில் ஜேக்கப் பெத்தல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த பேஸில் அங்கே பவுலிங் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் வாஷிங்டனை பண்ணலாம். வாஷிங்டன் எனக்கு கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தலாம். ஸோ நிறைய நேரங்களில் ப்ரைம் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு அங்கே போயிடுறாங்க. வாசியை பயன்படுத்தாமல் இருக்காங்க. அண்ட் பேசர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோம், அவங்கள பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறாங்க.
பட் சில பேட்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக வாசி கண்டிப்பாக பெட்டராக இருக்க முடியும். டெஃபினட் அவுட். இனிமேல் இன்றைக்கி குல்தீப் இருந்தால் கூட நல்ல சாய்ஸ் தான். என்ன தான் இந்த கிரவுண்ட் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஃபேவர் அப்படின்னாலுமே நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் பேக்கெண்டில் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸை தடுமாறுவாங்க. குல்தீப் மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அதனால் வாசியை வந்து கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தலாம், பார்க்கணும். அண்ட் ரவீந்திர ஜடேஜாவை நான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். த்ரூஜரோலுக்கு முன்னாடி கூட ரவீந்திர ஜடேஜா வரலாம். ஏன்னா இந்த சீசனில் அப்படிப்பட்ட பேட்டிங் அவுட்புட் கொடுத்துருக்காரு. டீம் பாருங்கள், கொஞ்சம் பேட்டர் பேஸ்லேயே போயிருக்கேன். அப்படி தான் ரிசல்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.